பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மேலான காரியங்களை நீர் எங்களுக்கு செய்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. இந்த வேளையிலும் கர்த்தாவே, எங்களை தாழ்த்தி உடைய திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொல்லியிருக்கிறீர். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். உடைய வார்த்தை என்னும் மன்னாவினால் அடியாளை நிரப்பி நீர் வெளிப்படும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமேன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, இழந்து போனதை திரும்ப தருவார். நாம் எதையெல்லாம் இழந்தோமோ அவைகளெல்லாம் திரும்ப தருவார். அதுக்கு யோவேல் 2:25 எப்படியெல்லாம் இழக்கப்படுதுன்னு பார்க்கும்போது, நான் உங்களிடத்தில் அனுப்பின என பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். பயிர் பச்சையெல்லாம் அழித்து போட்டுச்சு, அதை நான் திரும்ப உங்களுக்கு தருவேன் என்று சொல்கிறார். அப்படி ஆண்டவர் நமக்கு திரும்ப தருகிறதைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் பொறுப்புள்ளவர்களாக இருந்தால்தான் ஆண்டவர் கொடுப்பார். அப்போ நாம் அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, யோவேல் 2:12 இப்பொழுது நமக்கு உபவாச நாட்கள் தொடங்குகிறது. இந்த உபவாச நாட்களில் என்ன செய்யணும் அப்படின்றது இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. 12 பாருங்கள். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். 13 நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஆகையால் நம்ம எப்படி உபவாசிக்கணும்? அழுகையோடும் கண்ணீரோடும் அவரிடத்தில் உபவாசித்து ஜெபித்து அவரிடத்தில் திரும்ப வேண்டும். திரும்ப வேண்டும் என்றால் நாம் பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டு அவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நம்ம வஸ்திரத்தை மட்டும் கிழித்து அவரிடத்தில் திரும்ப வேண்டாம், நம்முடைய இருதயத்தையும் முற்றிலுமாக அவருடைய பாதத்தில் ஊற்ற வேண்டும். அப்போ அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? இரக்கமுள்ளவர், நமக்கு வேண்டியதெல்லாம் செய்யக்கூடிய, நமக்கு தீங்கு வராமல் இருக்கணும்னு சொல்லி அவர் மிகவும் கரிசனையாக இருக்கிறார். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற ஒரு தேவன். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகையால் அவர் நமக்கு திரும்ப தர வேண்டுமானால் நாம் இந்த மாதிரி ஜெபித்து த்ரோடு இந்த உபவாச நாட்களில் இருந்தால் கர்த்தர் நமக்கு என்னெல்லாம் தருவேன்னு சொல்லுகிறார்னு பாருங்கள். ஒரு 5 காரியங்களை அவர் சொல்கிறார். முதலாவது, ஆசீர்வாதத்தை தந்தருள்வார். 14 யோவேல் 2:14 கடைசி லைன், ஆசீர்வாதத்தை தந்தருள்வார். முதல் பாயிண்ட்டு ஆசீர்வாதம் தருவார். 2வது 18 பாருங்கள். கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். தமது ஜனத்தை என்ன செய்கிறார்? கடாட்சிப்பார்னா அன்பு கூறுவார், அவர்களை அணைத்து கொள்வார். 19 பார்த்தீங்கன்னா கடைசி இதில், உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். என்னதெல்லாம் நமக்கு தேவையோ அதை அவர் கொடுப்பார். அப்போ நம்ம என்ன செய்வோம்? அதனால் திருப்தியாவோம். 21 தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாராம்? பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். 5வது 23 உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். அப்படி ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்து இந்த பட்சித்த புழுக்கள் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்ம அவரிடத்துல தாழ்த்தி உபவாசத்தோடு கண்ணீரோடு ஜபத்தோடு நம்ம அவருடைய பாதத்தை அண்டி பிடிக்கும் பொழுது கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நமக்கு தருவார். முதல்ல நம்மளை ஆசீர்வதிப்பார்.
ரெண்டாவது நம்ம என்ன செய்வாராம்? கடாட்சிப்பார். கடாட்சிப்பார்னால் நமக்கு தேவையானதை கொடுத்து நம்மை அரவணைத்து அன்போடு பாதுகாத்து கொள்வார். மூணாவது, திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். நமக்கு என்ன சாப்பாடு தேவையோ அதை கொடுத்து நம்மளை என்ன செய்வார்? திருப்திப்படுத்துவார். அப்புறம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் செய்கிற காரியங்கள் நம்முடைய ஞானத்திற்கு எட்டாதது. அவர் செய்யும் பொழுது அது மிகவும் அதிசயமாகவும் அற்புதமாகவும் இருக்கும். அவ்வளோ பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அப்புறம் உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் கொடுத்து வருஷத்தை நன்மையினால் திருப்தியாக்குவேன்னு சொல்கிறார். அப்புறம் இப்படி புழு பூச்சிகள் எல்லாம் அரைச்சி ஒன்றும் இல்லாமல் போனதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் விளைவை உங்களுக்கு என்ன செய்வேன்? திரும்ப அளிப்பேன் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். வேதாகமத்தின் அடிப்படையில் யாரெல்லாம் இழந்ததை திரும்ப பெற்றார்கள் என்று பார்க்கும்போது, முதலாவது ஆதாமும் ஏவாளும் கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அவர் தம்முடைய சாயலில் மனுஷனை சிருஷ்டித்தார். ஒரு களிமண்ணை எடுத்து அதை மனுஷன் மாதிரி செஞ்சு அதனுடைய நாசியில் தம்முடைய சுவாசத்தை கொடுத்து அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. 26, 27. தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அப்படி ஆண்டவர் எப்படி உண்டாக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். தம்முடைய சாயலை கொடுத்தார். தம்முடைய மகிமையை மனிதனுக்கு கொடுத்தார். அதனால் அவன் நிர்வாணியாக இருந்தாலும் அவன் சரீரம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? மகிமையின் வஸ்திரத்தினால் அவன் மூடப்பட்டிருந்தான். 2 பேரும் அப்படி தான் இருந்தாங்க. என்னைக்கு ஆண்டவர் சொன்னார் இந்த ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி இவங்களை படைக்கும் முன்னாலே அதை உண்டாக்கிட்டார். உண்டாக்கி அதுக்கு தண்ணியெல்லாம் பாயிறதுக்கு நல்லா ஆறுகளெல்லாம் உண்டாக்குறாரு. நதியெல்லாம் உண்டாக்கிற 4 பெரிய ஆறுகளை உண்டாக்குறாரு. பைசோன், ஹீகோன், இதக்கேல், ஐப்ரத் என்று 4 நதிகளை ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் உருவாக்கி அவங்களுக்கு தேவையான பழ வகைகள் எல்லாம் என்ன சாப்பிடணுமோ அதை எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு நிறைய காரியங்களை அவர்களுக்காக சிருஷ்டித்து அதுக்கு பேர் விடுறதுக்கும் ஆண்டவர் மனுஷனை தான் வச்சுருந்தார். ஆதாம் என்ன பேர் விட்டாங்களோ அதே பேர் தான் இன்றைக்கும் வழங்குகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு கர்த்தர் மனிதனுக்கு எல்லா கிருபைகளையும் கொடுத்திருந்தார், உரிமைகளையும் கொடுத்திருந்தார். ஆனால் ஆண்டவர் ஒன்று செய்யக்கூடாதுன்னு சொன்னார். அவங்களுக்கு கொடுத்த வேலை என்ன? 15வது வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அதை காத்துக்க, இதை நீ பண்படுத்து. அவன் என்ன செய்யலை? காக்கலை சரியா. அதனால தான் சாத்தான் உள்ளே வந்துட்டான். இன்னும் நம்ம வீடுகளை நம்ம கர்த்தருடைய கோட்டைக்குள்ளே நம்ம வைத்துக்கிடணும். இல்லாட்டா சாத்தான் என்ன செஞ்சிருவான்? ஒரு சின்ன கீரல் இருந்தாலும் அது வழியாக உள்ளே வந்துடுவான். இல்லை, சாத்தானுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம வீட்டு கோட்டையை கொடுக்கக்கூடாது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம். எல்லா கனியும் எல்லாம் உனக்குரியதான். ஆனாலும் நன்மை தீமையை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். அதை கர்த்தர் நடுவில் வச்சுருக்கார். எல்லா மரங்களுக்கும் இடையில நடுவில் வச்சுருக்காரு. அதை காண்பித்து இந்த மரத்தில் இருக்கிற பழத்தை மட்டும் நீ சாப்பிடாதன்னு சொல்லிட்டார். அவன் என்ன செஞ்சான்? நல்லபடியாக தான் இருந்தான். அவளும் அப்படி தான் இருந்தால். 2 பேரும் சந்தோஷமாக இருந்தாங்க. பகலில் குளிர்ச்சியான வேளையில் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் உலாவுவார். இவங்க 2 பேரும் ஆண்டவரோடு சேர்ந்து சந்தோஷமாக இருந்தாங்க. அது சாத்தானுக்கு பிடிக்காதுல்ல. உடனே சாத்தான் என்ன செஞ்சான்? பெண்ணை தான் வஞ்சிக்கிறான்.
நல்ல பெண்களாகிய நாம் கவனமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் சாத்தான் நம்மை தான் முதல்ல என்ன செய்வான், வஞ்சிப்பான். அவன் என்ன செய்கிறான், ஸ்திரீகிட்ட எப்படி கேட்குறான் பாருங்கள். அவங்ககிட்ட ஏதாவது புசிக்க வேண்டான்னு சொன்னாரா அப்படின்னு சாத்தான் நைஸாக கேட்கான். போட்டு எடுப்பாங்கள்ல, அது மாதிரி சாத்தான் போடுறான். அவங்கள எதையாவது புசிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரா அந்த தோட்டத்தில் அப்படின்னோடனே, எல்லா கனியும் புசிக்கலான்னு சொல்லியிருக்காரு. ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியக்கூடிய அந்த விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்க வேண்டான்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். அப்பொழுது சர்ப்ப ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. எதை கேட்டுக்கிட்டாங்க, சாத்தான் சொன்னதை அவங்க நம்பிக்கிட்டாங்க, ஆண்டவர் சொன்னதை மறந்துட்டாங்க. நீங்கள் அதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் அப்படின்னு சொன்னார். அதனால் ஸ்திரீயானவள் பழத்தை பார்க்குறான். அது எப்படி தெரியுது அவளுக்கு, பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருந்தது. அதை பார்த்த உடனே அவளுக்கு அப்படி ஒரு ஆசை வந்துச்சு. அது மேலே இப்போ அரிச்சு தின்றணும்னு சொல்லி அப்படி ஒரு ஆசை வருது. சாத்தான் அப்படி உண்டாக்குறான் அவங்க உள்ளத்தில். உடனே அவள் விழுந்துட்டா. ஒரு பழத்தை பறித்து தான் கடித்தா. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. உடனே தன் புருஷன்கிட்டையும் கொடுத்தான். அவனும் அதை யோசிக்கவே இல்லை. அந்த பழத்தை நல்லா சாப்பிட்டுட்டான். அவனும் சாப்பிட்டான், அவளும் சாப்பிட்டான். 2 பேரும் சாப்பிட்ட உடனே அவங்க கண்கள் என்ன செஞ்சு திறந்தது. திறந்த உடனே தான் அவங்களுக்கு என்ன தெரியுது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்றறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். ஆண்டவர் வர்ற சத்தம் கேட்கு. இன்னும் 2 பேரும் என்ன செஞ்சாங்க, என்னாலும் அவருக்கு முன்னால் எதிர்த்து ஓடுவாங்க. இந்த சின்ன பிள்ளைகளை அப்பா பைக் வருது, கார் வருது சத்தம் கேட்டுன்னு அடித்து பிறண்டு ஓடும் பார்த்துருக்கீங்களா, அதை மாதிரி ஓடுவாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க, 2 பேரும் போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க ஆண்டவர் வர்ற சத்தம் கேட்டோடனே. உடனே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கூப்பிடுறாரு அவங்கள. தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அப்போ அவன் என்ன சொல்கிறான் 10ஆம் வசனத்தில், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றார். உடனே ஆண்டவர் தெரிஞ்சிட்டு, யார் நீ நிர்வாணின்னு உனக்கு சொன்னது யார் அப்படின்னு சொன்ன உடனே பிசாசானவன் சொன்னான்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் பழத்தை, நான் புசிக்க வேண்டாம்னு சொன்ன பழத்தை சாப்பிட்டீங்களா அப்படின்னு நீர் கொடுத்த ஸ்திரீ தான் எனக்கு கொடுத்தா. ஸ்திரீகிட்ட கேட்டால் சாத்தான் என்னை வஞ்சித்து, எனக்கு சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் அதை சாப்பிட்டேன். அதனால் ஆண்டவர் கோபப்பட்டு அவர்கள் 3 பேரையும் என்ன செஞ்சிட்டாரு, ஏதேன் தோட்டத்தை விட்டே வெளியே தள்ளிட்டார். இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு கோபம் வந்ததுனால அவர் என்ன செஞ்சார், அவர்களை ஏதேன் தோட்டத்தை விட்டே வெளியே தள்ளிவிட்டார். 24ஆம் வசனம், அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சம் செல்லும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். உள்ளே போகவே கூடாது. அவன் பாவம் செஞ்சு விழுந்தான். அவனுக்கு அப்புறம் வருகிற அவனுடைய சந்ததிகள் எல்லாமே என்ன செஞ்சிட்டு, தேவ மகிமையை இழந்து விட்டது. கர்த்தர் தம்முடைய சாயலில் சிருஷ்டித்த நாம் தேவ மகிமையை இழந்து விட்டோம். உடனே தம்முடைய குமாரனை அனுப்பி நம்மை அந்த பாவத்திலிருந்து மீட்பதற்காக அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தத்தால் நம்மை என்ன செய்து கொண்டார், மீட்டு கொண்டார். இயேசுவானவரே சொல்கிறார் பாருங்கள், லூக்கா 19:10, நான் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இழந்து போன அந்த தெய்வ மகிமை, தெய்வ சாயல், என்னுடைய கிருபை எல்லாவற்றையும் இழந்துட்டான் மனுஷன். இப்போ அதை கொடுக்கறதுக்காகத்தான் நான் திரும்ப வந்திருக்கேன். என்னுடைய இரத்தத்தால் நீங்கள் பாவமர கழுவப்படும் பொழுது அவைகளை எல்லாம் நீங்கள் என்ன செய்து கொள்வீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள். நம்ம செய்ய வேண்டியதை செய்யும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்ம என்ன செய்வார், நம்முடைய மகிமையினால் நிறைப்பார். அடுத்தது குடும்பத்தை இழந்த தாவீது கூட 400 பேர் இருக்கிறாங்க. அவங்க குடும்பங்கள் எல்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னு பெலிஸ்தர்கிட்ட போயிட்டாங்க. இஸ்ரவேல் மத்தியில் இருக்க முடியல. சவுல் விரட்டி தாவீதை கொல்றதுக்கு வழி தேடுறான்னு
இஸ்ரவேலருக்கு எதிராக உள்ள பெலிஸ்தர் மத்தியில் போனோன்னே பெலிஸ்தர் இவர்கள் ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்களேன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன செய்தாங்க, ஒரு இடத்த கொடுத்தாங்க. அதான் சிக்லாக்ன்ற இடத்துல வைத்தாங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் இருக்க அந்த சம்பவங்கள்லாம் சிக்லாக்கில் அவங்க இருக்காங்க. ஆனாலும் அவங்க பெலிஸ்தருக்கு உதவி செய்ய போவாங்க. இப்போ பெலிஸ்தரை ஏற்று வந்தது இஸ்ரவேலர். அதனால் நீங்கள் இங்கே எங்கள் கூட இருக்க வேண்டாம், நீங்கள் போயிருங்கன்னு சொல்லி ஆண்களெல்லாம் திருப்பி அனுப்புகிறாங்க. அவங்க சிக்லாவுக்கு வந்து சேர்றதுக்கு 3 நாட்கள் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே அமலேக்கியர் வந்து என்ன செய்கிறாங்க, சிக்லாகை கொள்ளையடித்து அதை சூறையாடி அதை தீக்கிரையாக்கி போட்டு அங்குள்ள மிருக ஜீவன்கள், குமாரர் குமாரத்திகள், மனைவிமார் எல்லாரையும், பெண்கள் எல்லாரையும் அவங்க அவ்வளோ வரையும் கூட்டிக்கிட்டு எங்கே போயிட்டாங்க, அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க. அப்போ தான் வந்து பார்க்குறாங்க, அப்படியே சிக்லாக் எரிஞ்சு சாம்பலாக கிடக்கு. அவங்க இருந்த இடமே தெரியல. அப்போ அவங்க எப்படி அழுதார்களாம் பாருங்கள். 4ஆம் வசனம் 1 சாமுவேல் 30:4. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். கொஞ்சம் பேர் என்ன செஞ்சாங்க, இந்த தாவீதால் தான் நம்ம பெலிஸ்தர்கிட்ட போனோம், நம்ம பேசாமல் இங்கே இருக்க வேண்டியதுன்னு சொல்லி அவன் மேலே கோவப்படுறாங்க, காலைல தூக்கிட்டு வராங்க. அப்போ உடனே தாவீது என்ன செஞ்சான், அந்த மக்கள்கிட்ட ஒன்றும் பண்ணலை. அவன் என்ன செஞ்சான், கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டான். கர்த்தாவே நான் என்ன செய்யணும், எப்படி போகணும், இந்த மக்களை தொடர்ந்து போகணுமா வேண்டாமான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறான். அப்போ ஆண்டவர் சரி போகும்போது என்ன செய்வேன், எல்லாத்தையும் திரும்ப பிடித்து கொள்வாயின்னு சொல்கிறார். ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார். 1 சாமுவேல் 30:8 பாருங்கள். அவன் கேட்குறான், அந்த தண்டைன்னா அந்த சேனையை நாங்கள் பின்தொடர்ந்து போகலாமான்னு கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அதற்கு அவர் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்வாய், ஒன்று கூட நீ மிஸ் பண்ண மாட்டேன். என்னதெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்களோ அது அவ்வளோத்தையும் நீங்கள் என்ன செய்வ, திரும்ப பெற்றுக்கொள்வாயின்னு சொல்வார். அப்படி அவன் அங்கே போகும்போது அவனுக்கு வழி தெரியாமல் போயிடும்ல. அதனால் ஆண்டவர் அங்கே ஒரு ஆளை வச்சுருக்கார். அந்த பட்டாளத்தில் உள்ள ஒருத்தருக்கு சோகம் இல்லாமல் ஆயிட்டுன்னா அவனை கூட்டிக்கிட்டே போக முடியாது. அதனால் அவனை அந்த இடத்துல விட்டுட்டு போயிடுறாங்க. அதனால் கொஞ்சம் தூரம் போன உடனே என்ன ஆகுது, அவனிடத்துல வழி கேட்குறாங்க. அப்போ அவன் வந்து சொல்கிறான், இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லி. உடனே அந்த இடத்துக்கு வந்து அவர்களோட சண்டை போடுறாங்க. இது 17ஆம் வசனத்தில் இருக்குது. தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். 200 பேர் அவங்க கூட போனாங்க. 200 பேரும் சண்டை போட்டு 400 வாலிபர் மட்டும் ஒட்டகங்களில் ஏறி ஓடி போயிட்டாங்க. மீதி எல்லோரும் அங்கேயே இருக்காங்க. அதனால் அவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க, பிடிபட்டார்கள். அதுக்கப்புறம் அவங்க எங்கே இவங்களை கொள்ளையடித்து வச்சுருக்காங்கன்றதை பார்த்து அந்த இடத்துக்கு போய் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது 19ஆவது வசனம், அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். எல்லாம் அவனுக்கு என்னெல்லாம் கொள்ளடிச்சிட்டு போனாங்களோ அவ்வளோத்தையும் திருப்பி கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்தார். அப்போ நம்ம கர்த்தரை முற்றிலுமாக சார்ந்து அவர் சொற்படி கேட்டு அவர் சொல்கிறத செய்யும்போது கர்த்தர் நிச்சயமாய் நாம் இழந்ததை திரும்ப தருவார். அடுத்தது யாருன்னா யோபு வந்து எப்படி இருந்தால், ஊட்ஸ்ன்ற தேசத்தில் பெரிய சீமான், செல்வ சீமானாக இருந்தான். இப்போ சாத்தா ஒரு நாள் வந்து சுற்றி பார்த்துட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கே வாரான். அப்போ ஆண்டவர் கேட்குறார், நீ எங்கே போயிட்டு வர அப்படின்ட்டு. என்னுடைய தாசனாகிய யோபின் மீது கவனம் செலுத்தினாயா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவன் என்ன சொல்கிறான், ஆமாம் அப்படின்றான். ஆனால் அவன் எப்படிப்பட்டவன் சொல்லி ஆண்டவர் யோபுவை குறித்து சாட்சி சொல்கிறார் பாருங்கள். 8ஆவது வசனம், யோபு 1:8. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அவன் ரொம்ப நல்ல பரிசுத்தவான், நீதிவான், தேவனுக்கு பயந்து நடக்கிறவன், அவன் மேலே பொல்லாப்புக்கு விலகுகிறவன், பூமியில் அவனை போல் ஒருவனும் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி சொன்னார். உடனே இவன் என்ன சொல்கிறான், சாத்தான், அவரை சுற்றி என்ன வச்சுருக்கீரு, வேலி அடைச்சி வச்சுருக்கீரு,
இந்த வேலியெல்லாம் எடுத்து போடும், அவன் எப்படியும் உண்மை மறுதளிச்சிருவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். உடனே ஆண்டவர் சரின்னு சொல்லி அதை எடுத்து போட்டார். உடனே சாத்தான் இம்மீடியட்டாக அவனுடைய ஆக்ஷனை ஆரம்பித்து யோபுவினுடைய எல்லாவற்றையும், பிள்ளைகள், அவனுக்குள்ள சொத்து, நிறையா ஆடு மாடுகள் எல்லாம் வச்சுருப்பாங்க, அவைகள் எல்லாத்தையும் ஒரே நாளில் அழிந்து போக செய்திருவான். செய்தவுடனே இந்த செய்தியை கேட்டவுடனே அவன் ரொம்ப வருத்தப்பட்டு யோபு என்ன செய்கிறான், சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, யோபு 1:21-22 பாருங்கள், நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோஸ்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அவன் மனைவி அவனை திட்டுறான், இன்னுமா உத்தமத்திலே இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி. அப்போ அவன் என்ன சொல்கிறான், நீ பைத்தியக்காரி மாதிரி பேசாத, நான் கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் என்ன செய்யலை, பாவம் செய்யவே இல்லை. அவனுடைய துக்கம் மகா கொடிய துக்கமாக இருக்குன்னு அவனுடைய நண்பர்கள் 7 நாள் வரைக்கும் அந்த தரையிலேயே உட்கார்ந்துருந்தார்கள். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் இந்த காரியங்கள் நடைபெறுவதற்கு காரணமே நீ தான், உன்னுடைய நடக்கை தான், அப்படி இப்படின்னு சொல்லி அவனை குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஆண்டவருக்கு பிடிக்கலை. அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவர்களை அழித்து போட நினைக்கிறார். அப்போ யோபு என்ன செய்கிறான், தேவ சமூகத்தில் அவர்களுக்காக ஜெபிக்கிறான். அவன் ஜெபிக்கும்போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றுகிறார். பாருங்கள், 42வது அதிகாரம் யோபு 42:10 யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். முன் இருந்ததை காட்டிலும் 2 டபுள் மடங்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் அவனுக்கு தந்தாராம். அதை நம்ம பார்க்கும்போது அவனுக்கு பிள்ளைகள் 10 பேர் பிறந்துருவாங்க. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும். அந்த 3 குமாரத்திகள் தான் அந்த சமயத்தில் இருந்த பெண்களிலே தேசத்தில் எங்கும் யோபின் குமார்த்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அந்த அளவுக்கு அவங்க எல்லோரும் ரொம்ப அழகாக இருக்காங்க. அவருக்கு உரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் பார்த்தா, முதல்ல அவனுடைய முன்னிலைமையை பார்க்கணும். 12வது கர்த்தர் யோபின் முன்னிலையை பார்க்கிலும் அவன் பின்னிலையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. எல்லாம் 500, 1000 இருந்ததெல்லாம் இப்போ இந்த அளவுக்கு என்ன செஞ்சிட்டு அவனுக்கு கூடிவிட்டு 2 கர்த்தர் அதை அவனுக்கு கொடுத்தார். இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் அவன் பெரும்படியாக கிருபை செய்தார். அடுத்தது 4வது, இழந்த பார்வையை திரும்ப பெற்ற சவுல். யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கார்களோ அவர்களெல்லாம் என்ன செய்யணும்னு நினைக்கிறான், அழித்து போடணும்னு சொல்லிட்டு தான் வாரான். அதுக்காக அந்த அதிபதிகளிடத்தில் கடிதங்கள் வாங்கி கொண்டு இங்கே வருகிறான். வரும்போது அவன் தர்சு பட்டணத்தான். அவன் எங்கே போகிறான், தமஸ்குவுக்கு நேராக போயிட்டுருக்கான். அங்கே ஆலயத்துக்கு போய் அந்த ஆலயத்தில் இருக்கிற மக்களை யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களெல்லாம் பிடிச்சிட்டு வரணும்னு சொல்லிட்டு போகிறான். 3வது அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது, பக்கத்தில் வந்தபோது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அந்த ஒளியை அவனால் பார்க்க முடியல, கண் கூசி கீழே விழுந்துட்டான். அப்பொழுது ஒரு சத்தம் கேட்குது, சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார்? அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றார். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். இதுக்கு முன்னாலே அவன் அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே அவன் கண்ணு கூசி கண்ணு கெட்டு போச்சு. 3 நாள் வரைக்கும் அவன் உள்ள யார் வீட்டில் தங்கியிருக்கான்னா
யூதான்ற ஒருத்தனுடைய வீட்டில் போய் தங்கியிருக்கான். 3 நாள் எப்படி இருந்தானா, பார்வை இல்லாதவனாய், 9வது வசனம், பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். அவன் வீட்டுக்கு ஆண்டவர் ஒரு சீஷனை அனுப்புகிறார், அனனியா என்ற சீஷனை. அவனுக்கு இவனை பற்றி தெரியும், இப்படிப்பட்டவன் சவுல் இப்போவும் நம்ம ஊருக்குள்ளே யாரெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளோ அவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போக வந்திருக்கான் அப்படின்ற செய்தி அவனுக்கு தெரியும். ஆண்டவர், நீ அவனை போய் பாரு, அவன் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணு, அவன் கண் திறக்கப்படும்னு சொல். உடனே இவன் பயப்படுறான். உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ போ. 15வது வசனம், கர்த்தர் நீ போ, அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான்னு சொல்கிறான். அவன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். உடனே சரின்னு சொல்லி இவன் அங்கே வந்துடுறான். அனனியா யூதா வீட்டுக்கு சவுலுடைய தலையில் கை வைப்பான். கை வைத்த உடனே அந்த கண்ணிலிருந்து செதில்கள், மீன் செதில்கள் போன்றவை விழுந்து அவன் கண் பார்வை அடைந்து எழுந்திருந்து உடனே என்ன செய்தான், சாப்பிட்டான், ஞானஸ்நானம் பெற்றான். கொஞ்சம் கூட தாமதம் பண்ணாமல் தேவனுடைய குமாரன் என்று, இயேசுவே கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். ஆலயத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களை பிடிக்க வந்தவன் ஆலயத்தில் போய் இயேசு தான் உண்மையான குமாரன் என்பதை அவன் சொல்கிறான். சொன்ன உடனே அவங்க யூதர்கள்லாம் குழம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் அவர் சொல்கிறத கேட்டு, அதன்படி அவர் சாட்சியெலாம் சொன்ன உடனே அதை கேட்டு நிறைய பேர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ அப்படி கர்த்தர் அவன் இழந்த கண் பார்வையை அவனுக்கு திரும்ப கொடுத்தார். எப்படி இழந்ததை பெற்றார்கள் என்று பார்த்தோம். முதலாவது, ஆதாம் இழந்த தேவனுடைய மகிமையை மனுக்குலம் முழுவதும் இழந்துட்டு அதை தம்முடைய குமாரனை அனுப்பி தேவன் மாற்றினார். 2வது, குடும்பத்தை இழந்த தாவீது கர்த்தரிடத்தில் கேட்டான், கர்த்தர் சொன்னபடி நடந்தான். அங்கே அவனுக்கு ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். அடுத்தது, யோபு இழந்ததை 2 தனையாய் பெற்றான். வாயினால் ஒன்றும் பாவம் செய்யவே இல்லை. ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி சொல்லும்படி அவன் உத்தமனும் நீதிமானுமாக இருந்தான். அதனால் அவன் ஒரு பாவமும் செய்யலை. அதனால் சிநேகிதருக்காக அவன் ஜெபம் பண்ணான். சிநேகிதர்கள் இவனை குறைச்சொன்னார்கள், அவர்களுக்காக இவன் ஜெபம் பண்ணான். ஜெபம் பண்ணதுனால கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றி அவனை 2 தனையாய் ஆசீர்வதித்தார். அதுக்கப்புறம் இழந்த பார்வையை சவுல் என்ன செய்தான், பெற்றுக்கொண்டான். இப்படி அவன் இயேசுவை அறிந்து கொண்டான். இயேசு தான் யார், தேவனுடைய குமாரன் என்பதை ஆலயத்தில் போய் சொல்லி அநேகரை கிறிஸ்துவண்டை வழி நடத்தினான். அவன் தலையில் அனனியா கை வைத்த உடனே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவனுடைய கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவை விழுந்து அவன் பார்வை பெற்றான். அவனும் இயேசுவுக்கு சீஷனாக மாறினான். அதனால் இழந்ததை இவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள், திரும்ப பெற்றார்கள். அதுபோல் நாமும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருந்து இந்த உபவாச நாட்களில் நம்மை முற்றிலுமாக தாழ்த்தி அவரிடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவரோடு கூட ஐக்கியப்படுவோம். அவர் நாம் இழந்த எல்லாவற்றையும் நமக்கு திரும்ப கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை கடாட்சிப்பார், அப்புறம் நம்மளை திருப்தியாக்குவார். அப்புறம் கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். முன்மாரியும் பின்மாரியும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட கிருபைகளை கொடுக்க கர்த்தர் காத்திருக்கிறார். அதனால் தான் ஆண்டவர் இந்த வாரத்துக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம், இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெறுவீர்கள் என்பது. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெறுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம். உடைய பாதத்திலே உபவாசத்தோடும் கண்ணீரோடும் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே, யோபுவை போல நண்பர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. அதுவும் இழந்தது எல்லாம் திரும்பவும் தந்து 2 தனையாய் தருகிற தேவனாய் இருக்கிறீரப்பா.
அதற்கு தகுதியுடைய பாத்திரங்களாக எங்களை மாற்றி அருளும் சுவாமி. உமக்கு பிரியமானவர்களாய் நாங்கள் மாறவும் உம்முடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லவும் யோபுவை போல கர்த்தாவே உமக்கு பிரியமானவர்களாய் தேவனை நேசிக்கிறவர்களாய் இருக்க எங்களை கிருபையாய் காத்துக்கொள்ளும். கிராஸ் டிவிக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரையும் நீர் காத்துக்கொள்ளும். அவர்கள் செய்கிற வேலைகள் எல்லாம் நீர் ஆசீர்வதித்து உடைய தேவநாமம் மகிமைப்பட நீர் கிருபை செய்யும். நீரே ஆசீர்வதியும், நீரே வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரம தகப்பனே, ஆமேன். இதுவரைக்கும் இழந்ததை எப்படி பெறலாம் என்பதை குறித்து தியானித்தோம். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.